இந்த வீடியோ போதிதர்மர் உட்பட ஒரு சில ஸ்பெஷலான ஜென் மாஸ்டர்கள் மற்றும் அவர்களுடைய வினோதமான அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு மிகவும் தேவையான போதனைகள் பற்றியது. மேலும் தனது ஒரு கையை வெட்டி போதிதர்மர் காலடியில் வீசிய மனிதர், ஒன் ஹேண்ட் கிளாப்பிங் என்கிற பிரபலமான கோயானுக்கு விளக்கம், ஒரே ஒரு சொற்றொடரை மட்டும் தன் வாழ்க்கை முழுவதும் போதித்து வந்த ஜென் மாஸ்டர், அதை தவிர வேறு எதையும் அவர் போதித்ததில்லை. அந்த வார்த்தை என்னவாக இருக்க முடியும்? இப்படி இந்த வீடியோல பல விஷயங்கள் இருக்கு. ஒற்றை பலகையால் ஆன பாலத்தை 90 கிலோ எடையின் சுமையை சுமந்து கடப்பது போல எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார் டாஹுய். உங்கள் கைகளும் கால்களும் வழுக்கினால் உங்களுடைய சொந்த உயிரை கூட உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அடுத்தவர்களை காப்பாற்றுவதை பற்றி பேசவே வேண்டாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் முற்றிலும் விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். You will be simply awareness. விழிப்புணர்வாகவே இருப்பீர்கள், nothing else. ஒரு தூய்மை, பியூரிட்டி, ஒரு ஒளிர்வு, luminosity, அதுதான் ஞானம். இதைத்தான் the great affair என்று குறிப்பிடுகிறார் டாஹுய். தேடுதல் என்பது உண்மையில் விழிப்புணர்வை தேடுவதை தவிர வேறொன்றுமில்லை என்று டாஹுய் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். மூ சோ ஒரு முறை an obvious case I forgive you 30 blows என்று சொன்னார். இப்போது ஜென் தனக்கென சிறப்பான முறைகளை கொண்டுள்ளது. மியூ சோ ஒரு சிறந்த ஜென் மாஸ்டர். அவர் தனது சீடர்கள் கோயான் தியானத்திற்கான விடையை கொண்டு வரும்போது தனது தடியால் அவர்களை அடிப்பது அவரது வழக்கம். சீடர்களை கோயானை தியானிக்க சொல்வார். கோயான் என்பது பதில் இல்லாத புதிர். ஆனால் அவர்களை பதிலை கண்டுபிடிக்க சொல்வார். பதில் தெரிந்தவுடன் என்னிடம் வாருங்கள் என்பார். நேச்சுரலி ஒவ்வொரு பதிலும் தவறாகத்தான் இருக்கும். உதாரணமாக ஒரு கைத்தட்டல் சத்தம், சிங்கிள் ஹேண்ட் கிளாப்பிங். இப்போது எந்த பதில் சரியாக இருக்கும்? எனவே மியூ சோ சீடர்களின் பதில்களுக்காக காத்திருக்கவில்லை. பதிலோடு வரும் சீடர்களை தனது தடியால் அடித்து, உங்கள் பதில் தவறு, மீண்டும் போய் தியானம் செய்யுங்கள், சரியான பதிலை கண்டுபிடியுங்கள் என்பார். அவர் ஒரு கிரேசி மாஸ்டர் என்று அறியப்பட்டவர். குறைந்தபட்சம் அந்த பாவப்பட்ட சீடனின் பதிலை கேட்கும் தாராளமான பான்மையாவது அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அந்த சீடன் பகல் முழுவதும் தியானம் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு பதில் கிடைத்திருக்க வேண்டும். பைன் மரங்களின் இடையில் காற்று நுழைந்து இசையாக கேட்டது. ஓடும் நீரின் சத்தத்தை கேட்டான். ஒருவேளை இதுதான் என்று நினைத்தான். எனவே உடனே குருவிடம் ஓடி சென்று, ஒரு கையால் வரும் கைத்தட்டலை கேட்டேன் என்று மிகுந்த எதிர்பார்ப்புடன் சொன்னான். ஆனால் குருவோ உண்மையிலேயே கடினமாக வேலை வாங்கக்கூடியவர், ஒரு கண்டிப்பான டாஸ்க் மாஸ்டர். அவன் வாயை திறப்பதற்கு முன்பே அவனை தடியால் அடிப்பார். பல மாஸ்டர்கள் சௌவிடம், இது ரொம்ப அதிகம், நீங்கள் சீடனை அடிக்கலாம், ஓகே, ஆனால் குறைந்தபட்சம் அவனுடைய பதிலை கேளுங்கள் என்றார்கள். ஆனால் சௌ அவர்களுடைய பதில்களை கேட்பது கூட இதற்கு சரியான பதில் ஒருவேளை இருக்க முடியும் என்பதற்கான தவறான அறிகுறியை கொடுத்துவிடும். எல்லா பதில்களும் தவறு என்பதை நான் அவர்களுக்கு முற்றிலும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்களை மீண்டும் மீண்டும் தடியால் அடிப்பதன் மூலம் ஒரு நாள் சீடர்களுக்கு எந்த பதிலும் சரியாக இருக்காது, ஒருவேளை இதற்கு பதில் என்பதே இல்லாமல் இருக்கலாம் என்று புரியும் என்று சொன்னார். பிறகு அவன் வரவே மாட்டான். ஏனென்றால் இப்போது வந்து என்ன பயன்? தென் அவன் மாஸ்டரின் தோட்டத்தில் உள்ள மரத்தடியில் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக இருப்பான். ஒரு குறிப்பிட்ட சீடன் பல நாட்களாக வரவில்லை என்பதை மாஸ்டர் தெரிந்து கொள்ளும் போது, ஏனென்றால் அந்த 24 மணி நேரமும் தான் என்ன கண்டுபிடித்தேன் என்பதை சீடன் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். அப்போது சௌ சீடரை தேடிச் செல்வார். அங்கு தனது சீடர் ஒரு மரத்தடியில் சிரித்து கொண்டிருப்பதை பார்ப்பார். அவரும் சீடருடன் உட்கார்ந்து சிரித்து கொண்டே
இப்போது உனக்கு பதில் தெரிந்துவிட்டது, நீ கண்டுபிடித்து விட்டாய் என்று சொல்வார். இவர்தான் ஒரு முறை ஒரு சீடரிடம் ஒரு கை தட்டினால் என்ன சத்தம் என்கிற பிரபலமான கோயானை கொடுத்தார். அதற்கு சீடன் வெளியே சென்று கோயானை தியானம் செய்வதற்கு பதிலாக மாஸ்டரின் தடியை எடுத்து அவரை கடுமையாக அடித்தான். இந்த சூழ்நிலையில்தான் சவ் அவனிடம், "An obvious case, நான் உனக்கு 30 அடிகளை மன்னித்து விடுகிறேன். ஒருவேளை நீ போய் தியானம் செய்திருந்தால் உனக்கு 30 அடிகள் கிடைத்திருக்கும். நீ செய்தது சரிதான். நான் உன்னிடம் ஏதோ அபத்தமான ஒன்றை கேட்டேன்" என்றார். ஆனால் அபத்தத்தை கேட்பதால் என்ன பயன்? The point is that mind comes to stop only when it faces the absurd. மைண்ட் பிரச்சனைகளை தீர்க்க முடிந்தால் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில் தீர்க்க முடியவில்லை, வேறு வழியே இல்லை என்று வரும்போது, எல்லா கதவுகளையும் திறக்க கடுமையாக முயற்சி செய்யும் போது, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் போது, வெளியேற வேறு வழியே இல்லை என்ற உணர்வு வரும்போது மனம் நின்று விடுகிறது. When there is no way out, mind stops. அந்த நிறுத்தத்தில்தான் பதில் இருக்கிறது. அந்த நிறுத்தத்தில்தான் அமைதி, the transcendence இருக்கிறது. மற்றொரு மாஸ்டரான ஊயே கேள்வி கேட்பவர்களிடம் "நோ ஃபால்ஸ் திங்கிங்", தவறான சிந்தனையே வேண்டாம் என்பார். அதுதான் அவரது ஒரே போதனை. ஏதோ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் போதிப்பதற்காக அரசவைக்கு வரும்படி பேரரசரால் அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவர் தனது ஆயிரக்கணக்கான சீடர்களுடன் வந்தார். There was a great silence. அங்கே பெரும் அமைதி நிலவியது. அனைத்து போர் வீரர்களும், சாமுராய்களும், ராணிகளும், இளவரசர்களும், தலைநகரில் வசிக்கும் அனைத்து பணக்காரர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஊயே மேடையில் ஏறி சுற்றி இருந்தவர்களை எல்லோரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு "நோ ஃபால்ஸ் திங்கிங்" என்று சொல்லிவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கிவிட்டார். பேரரசர் பார்த்து கொண்டிருந்தார். அரசவையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இது என்ன மாதிரியான பிரசங்கம்? ஆனால் ஊயேயின் சீடர்கள் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இதுதான் பிரசங்கமாக இருக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுதான் அவர்கள் தினமும் கேட்டு வந்த ஒரே பிரசங்கம், போதனை எல்லாம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் மிகவும் சீரியஸாக ஊயே வந்து "நோ ஃபால்ஸ் திங்கிங்" என்று சொல்வார். அவர் ஒரு எளிய மனிதர். இன்ஃபேக்ட் புத்தரின் எல்லா தத்துவத்தையும் ஒரு எளிய கூற்றாக "நோ ஃபால்ஸ் திங்கிங்" என்கிற சிம்பிள் ஸ்டேட்மெண்டாக சுருக்கிவிட்டார். நீங்கள் எந்த விஷயத்தை ஆராய தொடங்கினாலும் எல்லா சிந்தனைகளும் பொய்தான். நோ ஃபால்ஸ் திங்கிங் மீன்ஸ் நோ திங்கிங். நோ ஃபால்ஸ் திங்கிங் என்றால் சிந்திக்கவே இல்லை என்று அர்த்தம். தவறான சிந்தனை இல்லை என்றால் ஆழ்ந்த அமைதிக்குள் சென்று எண்ணமற்றவராக மாறுவது. தியானத்தில் இருந்து கொண்டே இருந்ததால் அவருடைய சீடர்கள் மெதுமெதுவாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதே சீரியஸ்னஸோடு பிரசங்கம் நடந்து கொண்டுதான் இருந்தது. அவருடைய பழைய சீடர்கள் கூட சில சமயங்களில் இன்றைக்கு மாஸ்டர் வேறு ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரது வாழ்க்கை முழுவதும் எனக்கு தெரிந்தவரை அவர் மட்டும்தான் கன்சிஸ்டன்டான மனிதர். அவர் வேறு எதையும் சொன்னதே இல்லை. டாவுய் குறிப்பிடும் மற்றொரு மாஸ்டர் லூ சோ. அவர் எப்போதெல்லாம் ஒரு துறவி நுழைவாயிலுக்குள் நுழைவதை கண்டால் உடனடியாக திரும்பி சுவரை பார்த்து உட்கார்ந்து கொள்வார். ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். ஆமாம், விந்தையான செயல்தான். யாரோ ஒருவர் உங்களை பார்க்க வரும்போது அவர் வருவதை பார்த்தவுடன் நீங்கள் உடனடியாக திரும்பி சுவரை பார்த்து உட்கார்ந்து கொள்வீர்களா? ஆனால் லூ சூவிற்கு பல ஞானமடைந்த சீடர்கள் இருந்தார்கள். அதுதான் அவரது போதனை. ஒரு வார்த்தை கூட பேசாமல் சும்மா உட்கார்ந்து சுவரை பாருங்கள் என்பதுதான் அவரது போதனை. சுவரை பார்த்து கொண்டு எவ்வளவு நேரம் யோசித்துக் கொண்டிருக்க முடியும்? You will get bored. அதே சுவரை எவ்வளவு நேரம் பார்ப்பது? அதில் கற்பனையாக பல ஓவியங்கள் வரையலாம். ஆனால் அது கற்பனை என்பது உங்களுக்கு தெரியும்.
வானத்தில் மேகங்களைப் போல எண்ணங்கள் வந்து மிதக்கும். ஆனால் வானம் எப்போதும் எம்டியாக இருப்பது நீங்கள் அறிந்ததே. மேகங்கள் எந்த காலடி தடங்களையும் விட்டுச் செல்வதில்லை. அதேபோல் மெதுவாக சுவர் ஓவியங்கள் இல்லாத வெறும் திரையாக மாறுகிறது. இப்போது எண்ணங்களும் இல்லை. லூட்சுவின் மெத்தட் எனக்கு போதி தர்மரை நினைவூட்டுகிறது. குறைந்தபட்சம் சுவரை பார்த்து உட்காரும் யோசனையை அவர் தனது பழங்காலத்து குருவான போதி தர்மரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் தொடர்ச்சியாக 9 ஆண்டுகள் சுவரை நோக்கி மட்டுமே உட்கார்ந்திருந்தார். உங்களை ஒரு முறை குறைந்தபட்சம் திரும்பி பார்த்துவிட்டு கூட உட்கார்வதில்லை. அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. அண்ட் தனது தேடலில் முழுமையாக இருக்கும் ஒருவர் வரும்போது மட்டும்தான் நான் என் முகத்தை திருப்புவேன் என்று அறிவிக்க வேறு செய்திருந்தார். அவர் அங்கே சாதாரணமான சீடர்களுக்காக இருக்கவில்லை, எக்ஸ்ட்ரானரி சீக்கர்களுக்காக மட்டுமே இருந்தார். ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து எதுவும் சொல்லாமல் தனது இடது கையை வாளால் வெட்டி போதி தர்மரின் காலில் எறிந்துவிட்டு, இது வெறும் ஆரம்பம்தான், நீங்கள் திரும்பி பார்க்கவில்லை என்றால் என் தலையை வெட்டுவேன் என்றான். போதி தர்மர் உடனடியாக திரும்பி பார்த்தார். அவர், "So you have come. உன் தலையை வெட்ட வேண்டிய அவசியமில்லை. நீ உண்மையிலேயே ஒரு சீக்கர் என்பதற்கும் ரிஸ்க் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறாய் என்பதற்கும் போதுமான ஆதாரத்தை கொடுத்து விட்டாய்" என்றார். இந்த நபர்தான் போதி தர்மரால் இறுதியாக தனது வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர். அவருக்கு துணிச்சல் இருந்தது. போதி தர்மருக்கு பிறகு தலைமையை ஏற்கும் உரிமையும் இருந்தது. 9 வருடங்களாக சுவரை பார்த்து உட்கார்ந்து கொண்டிருந்தது ஏன் என்று கேட்டபோது போதி தர்மர், மக்களை பார்ப்பது வேதனை அளிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் புத்தர்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் புத்தர்கள், ஆனால் பரிதாபகரமானவர்கள். தே ஆர் மிசரபிள். அவர்களை பார்ப்பது ஒரு மனிதரை சோகமாக்கும், அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளச் செய்யும். அவர்களுக்கு உங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது. அதற்கு சுவரை பார்ப்பது நல்லது. ஏனென்றால் சுவர் புத்தராவதற்கு சாத்தியமில்லை. நீங்கள் சுவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் நான் சுவரை பார்த்து உட்கார்ந்திருந்தாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். அவர் குறைந்தபட்சம் என் பக்கத்தில் உட்கார்ந்து சுவரை பார்க்க தொடங்கலாம் என்று பதில் சொன்னார். உண்மையில் பல சீடர்கள் அதை செய்தார்கள். குரு வழியை காட்டுகிறார். இதைவிட இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும்? பக்கத்தில் உட்கார்ந்து சுவரை பாருங்கள். வாட்சிங் த வால். மெதுவாக எண்ணங்கள் மறைந்துவிடும், சிந்தனைகள் நின்றுவிடும். மைண்ட் எவாபரேட்ஸ். எஞ்சி இருப்பது உங்கள் உண்மையான யதார்த்தம்.